ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசி படம் பார்த்தாச்சு. இது ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்துக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலே ஒரு இன்ஸ்பெக்டர் கொல்லப்படுறாரு. யார் எதுக்காக கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த கேங்கை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது மோர் ஆஃப் அந்த கேங்குக்கும் போலீஸுக்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக இந்த படத்தோட திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க. நார்மலாக ஒரு கேங்ஸ்டர் படத்தில் எப்படி அந்த டெம்ப்ளேட் கதை இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருந்துச்சு. இருந்தாலும் அருண் மத்தேஸ்வரனோட டச் எல்லா இடத்துலையும் இருந்ததுனால இந்த படம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோஸ்ட்லி அங்கங்கே ஒரு டல் மூமெண்ட்ஸ் எந்த இடத்துலையும் இல்லாத மாதிரி இந்த திரைக்கதை அமைச்சது ஒரு கூடுதல் அம்சம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்க இந்த படத்தில் அவர் உண்மையாகவே இந்த கதாபாத்திரத்துக்கு நல்லாவே பொருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆக்ஷனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவுக்கான சில மாரல்களை வச்சிருக்காங்க. தப்பு செஞ்சால் தான் நம்ம அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், தேவையில்லாமல் ஒருத்தனை அடிக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஒருத்தன் துரோகம், அதாவது ஒருத்தன் மாட்டி விட்டுருந்தாலும் அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். குழந்தைகள் இருக்கிற இடத்துல கன் சத்தம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அங்கங்கே காமிச்சிட்டு போயிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். இந்த படத்தோட மெயின் ஹீரோவாக சொல்லணும் அப்படின்னா அனிருத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரீ இன்ட்ரவல், ப்ரீ கிளைமேக்ஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் படத்தை அப்படியே சூப்பராக தூக்கி நிறுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தேட்டரில் விசில்ஸ் எல்லாமே பறந்துகிட்டு இருந்துச்சு. ப்ரீ இன்ட்ரவல் சீனில் உலகநாயகன் கமல்ஹாசனோட ஒரு முக்கியமான படத்துலேருந்து முக்கியமான சீனை அந்த இடத்துல மேற்கோள் காட்டி, அதாவது ஃபோர் ஷேடோ பண்ணி காட்டியிருந்தாங்க. அது உண்மையாகவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த இடத்துல பண்ணியிருந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. பாலா படத்தில் பார்க்குறதுக்கு எப்படி ஒரு ராவான ஒரு ஃபைட் சீன் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் இந்த சீன் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சன் பிக்சர்ஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு ராவான படத்துக்கு அக்செப்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணியிருக்க படம் இதுதான். ஏன்னா இந்த இடத்துலையும் ஒரு பிளர் இல்லை, ஒரு பீப் இல்லை, எல்லாத்தையுமே நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட டீம் மொத்தத்தில் இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. குழந்தைகளுக்கான படமும் கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கெட் டுகெதராக போய் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் அனிருத் மியூசிக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ வன்முறையான காட்சிகளை நம்ம அந்த இசை மூலயமா பார்க்கறதுனால நம்மளுக்கும் அது பிடிச்சி போகிற மாதிரியான ஒரு மனநிலை ஆரோக்கியமானதாக இல்லையா அப்படிங்கிறத ஒரு டவுட் எனக்கும் வந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த படம் இப்போதைக்கு திரையரங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் கூடிய விரைவில் வெளியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.